அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளியினூடாக சந்திப்பதிலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஒவ்வொரு கிழமையும் ஒரு குறுகிய காணொளி மூலம் இயேசுவின் அன்பை நாங்கள் கற்று வருகின்றோம். நீங்கள் இப்பொழுது இயேசுட அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் நல்ல பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் 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 அவரிடம் கிட்டி சேர்ந்து அந்த தூய ஆவியின் வழிநடத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆம் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல இன்றைய நாளிலே இயேசு எங்கள் நல்ல ஆயன் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு சிறு காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். இயேசுவே எங்கள் நல்ல ஆயன். இயேசு எங்கள் நல்ல ஆயன் என்று நாங்கள் கற்றுக்கொள்ளும் முதல் நாங்கள் ஒரு ஆயன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆயன் என்றால் யார்? மெய்ப்பன் என்று சொல்லுவோம் அல்லவா? ஆயன் ஆடுகளை மேய்க்கின்றவர். ஆயர்கள், அதாவது நாங்கள் எங்களுடைய வேதாகமத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அநேகர் ஆயர்கள், யூதர்கள், அந்த நேரத்திலே யூதர்களில் அநேகர் ஆயர் அதாவது ஆட்டு மேய்ப்பர்களாயிருந்தபடியினாலே அவர்கள் மந்தை மேய்ப்பவர்களாயிருந்தபடியினாலே அவர்கள் அநேகமாக இதை குறித்து நாங்கள் இந்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு பிறந்த பொழுதும் கூட இந்த ஆட்டு மந்தைகள் அவைகள் தீவன தொட்டியில்தான் தான் இயேசு அங்கு பிறந்தார் என்பதையும் ஆட்டு மேய்ப்பர்களுக்கு தான் அந்த முதலாவது செய்தி கிடைத்தது என்றையும் நாங்கள் பார்த்தோம். இந்த ஒரு மெய்ப்பன், ஒரு ஆயன், அவருடைய வேலை என்ன? இந்த ஆடுகள் என்று சொல்லப்படுகிற இந்த மிருகமானது மிகவும் ஒரு சாதுரியமான ஒரு மிருகம். அவைகள் அவ்வளவு அதுக்குள்ளே குலப்படி மிருகங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் சில மிருகங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த மிருகங்களை போல மிகவும் அதாவது கடூரமான மிருகம் அல்ல. இது ஒரு சாதுவான மிருகமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆடுகளுக்கு போஷிப்பிக்க, அதாவது அவைகளை வழி நடத்துவதற்கு ஒருவர் தேவை, அல்லவென்றால் அவை சிதறி போய்விடும். இவைகள் கூட்டம் கூட்டமாகத்தான் தங்களுடைய உணவுகளை, அதாவது அந்த புட்களை தேடி செல்வதற்கு இவைகள் கூட்டமாக செல்லும். தனியாக சென்றால் வேறு மிருகங்கள் அவைகளை பிடித்து உண்டுவிடும். ஆகவே இவைகள் ஒரு மிகவும் ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு சாதாரணமான ஒரு மிருகமா இருப்பதனாலே நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு வழி நடத்துபவர் ஒருத்தர் தேவை. ஆகவே இந்த ஆட்டு சொந்தக்காரர்கள் அதை அப்படியே விட்டு விடுவதல்ல. அவர்கள் அதை பராமரிப்பார்கள். அதை அழகாக அவர்களுக்கு அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு, அதற்கு அந்த புத்தரைகளை காட்டி செல்வதற்கு, என வனாந்தரங்களிலே கொஞ்சம் தூரம் சென்று தான் அந்த புத்தரைகளை காண்பார்கள். அப்படிப்பட்ட இடங்களிலே அவர்கள் அந்த புத்தரைகளுக்கு கொண்டு சென்று அந்த ஆடுகளுக்கு அந்த உணவுகளை அந்த ஆடுகள் உண்பதற்கு அவர்களுக்கு வழிவகுக்கிறார்கள். அதோடு கூட ஒரு ஆயன் ஒரு நாளும் ஆடுகளை விட்டுட்டு அவர் பின்னால போக மாட்டார். அவர் என்ன செய்வார்? இந்த ஆயன் எப்பொழுதுமே ஆடுகளுக்கு முன்னாகத்தான் செல்லுவார். ஆடுகளுக்கு முன்னாக செல்லும் பொழுது என்ன நடக்கும்? இந்த ஆடுகள் எல்லாம் அந்த ஆயனுடைய சத்தத்தை அறிந்து வைத்திருக்கும். இந்த ஆயன் ஒவ்வொரு ஆடுகளுக்கு ஒவ்வொரு பெயரை வைத்து கூப்பிடும் பொழுது அந்த ஆடுகள் அறிந்திருக்கும். அந்த ஒரு அதாவது அந்த சொல்லப்படுகிறது ஆட்டுக்கொட்டில்கள், அந்த ஆட்டுக்கொட்டிலின் வாயில்களிலே அந்த ஆயனானவர் போயிட்டு கூப்பிடும் பொழுது அந்த ஆடுகள் எல்லாம் ஓடி வந்து அவர் பின்னே போகின்றது. ஆனால் ஒரு புதிய ஒரு ஆள் வந்து கூப்பிட்டால் இந்த ஆடுகள் அவருக்கு பின்னுக்கு போக மாட்டாது. இவர்கள் எப்பொழுதும் இந்த ஆடுகள் தன்னுடைய ஆயண்டி குரலை மட்டும் அறிந்து வைத்திருக்கும். அவர் சொற்படி கேட்கும், அவருக்கு பின்னால் போகும். ஏனால் அவைகள் அறிந்து வைத்திருந்தன. அவர் சரியான இடத்தில் தனக்கு உணவுகளை கொடுப்பார். அதே வேளையிலே இந்த ஆறுகள், ஓடுகின்ற ஆறுகளிலே இந்த ஆடுகளுக்கு தண்ணீர் குடிக்க முடியாது. அவை உருண்டு விழுந்து விடும்.
விழுந்து அடித்துக்கொண்டு போய்விடும். ஆகவே இந்த ஆயனுக்கு தெரியும் ஒரு அமர்ந்த தண்ணீர்கள் எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்திலே இந்த ஆடுகளுக்கு தண்ணீர் குடிக்க கொண்டு போவார். ஆகவே எவ்வளவு அழகாக இந்த ஒரு ஆயன் இந்த ஆடுகளை அறிந்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த ஆயன் சத்தத்தை இந்த ஆடுகள் அறிந்து அவருக்கு பின் செல்கின்றது. ஆகவே நீங்கள் மறக்காதீங்க, எப்பவும் ஒரு ஆயன் பின்னால் அல்ல முன்னால் தான் செல்வார். அதுல நீங்க கண்டிருப்பீர்கள், நாங்கள் இயேசுட படத்திலே நாங்கள் நல்ல ஆயனாக இயேசுவை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவர் அந்த படங்களிலே நீங்கள் கண்டிருப்பீர்கள், ஒரு கோலோ ஒரு தடி இருக்கலாம், நீங்கள் தாவீதினுடைய கதைகள் பழைய ஏற்பாட்டு கதைகளை எல்லாம் நீங்கள் படங்கள் பார்க்கும் பொழுது அதில் ஒரு கோல் ஒன்று இருக்கும். அவை நாங்க சில நேரம் நினைப்போம் அது வழி தவறி போற ஆடுகளை பிடித்து இழுக்கிறதுக்கு என்று. அது சில நேரம் சில அவர்கள் பாவிப்பார்களா இருக்கலாம். ஆனால் உண்மை இல்லாத நோக்கம் அந்த இலை குலைகளை எல்லாம் அதில் இழுத்து இந்த ஆடுகளுக்கு கொடுப்பது. ஆகவே பாருங்க எவ்வளவாக இந்த ஆடுகள் மேல் கரிசனை வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆடு ஏதாவது பழுதடைந்து விட்டால் எங்கேயும் போய் சிக்கி அவைகள் சுகஹீனமாய் ஆகிவிட்டால், காயங்கள் ஏற்பட்டு விட்டால் இந்த ஆயரானவர் என்ன செய்வார்? அதை அழகாக தோள்களின் மேல் போட்டு, அதுக்கு நடக்க முடியாது, தோள்களில் போட்டுக்கொண்டு அதை அவர் பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பார். ஆகவே சில உவமை கதைகள்ல நாங்க பாக்குறோம், இயேசு சொன்ன உவமை கதைகள்ல 99 ஆடுகள் இருந்தது. ஆனா ஒரு ஆடு காணாமல் போனது. 100 ஆடுகளிலே 99 மட்டும் இருந்ததாம். ஆனால் ஒரு ஆடு காணாமல் போனது. இப்ப நாங்க என்ன செய்திருப்போம்? பொதுவாக நாங்களா இருந்தால் நாங்க நினைத்திருப்போம், பரவாயில்ல, அப்படா 99 ஆடுகள் எங்களுக்கு இருக்குது. ஆனா இந்த ஒரு ஆடு தானே, பரவாயில்லை, அட்லீஸ்ட் நான் இவ்வளவுத்தையும் காப்பாத்திட்டேன், 99ஐயும் நான் காப்பாத்திட்டேன், ஒன்று போனா பரையில, அதாவது நடக்கிறது தான், சகஜம்தான் என்று சொல்லிட்டு நாங்க அதை கைவிட்டு விடுவோம். அது ஏதாவது கடிச்சிருக்கும், ஏதாவது இருக்கும், அது கொலைப்படி பண்ணியிருக்கும், அது எந்த சத்தத்தை கேட்காம அது எங்கேயாவது ஓடி இருக்கும், அது நடந்துட்டுன்னு சொல்லி நாங்க விட்டுருவோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு அந்த ஒரு ஆட்டின் பின்னாக அலைகிறார். ஒரு ஆடு கூட தவறி போவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஆகவே நீங்க ஆயன் நீங்க பாத்தீங்க, ஒரு ஆயன் எவ்வளவா இந்த ஆடுகளை பராமரிக்கிறார். அதற்கு சில வேளைகளே தலையிலே அந்த புண்கள் மாதிரி அந்த பூச்சிகள் அந்த அவற்றை புண்ணாக்கி அதுகளுக்கு சுகையினத்தை உண்டு பண்ணும். அதற்காகத்தான் அந்த எண்ணெய்களை வார்ப்பார்கள், எண்ணெயை போடுவார்கள். அது சுகையினம் அடையாதபடிக்கு அந்த பூச்சிகள் ஈக்கள் போன்ற பூச்சிகள் அதை பாதிக்காதபடி அவர்கள் அதை பராமரிப்பார்கள். காயங்களுக்கு மருந்து கட்டுவார்கள், அதை தூக்கி சுமப்பார்கள். ஆகவே பாருங்கள், நாங்கள் எவ்வளவாய் நாங்கள் எங்களுடைய ஒரு பிள்ளையை நாங்கள் எவ்வாறு நாங்கள் பராமரிக்கிறோம். பிள்ளைக்கு கூட சில நேரம் அடியை கொடுத்து வைப்போம். ஆனா இந்த ஆடுகளை அவர்கள் இவ்வளவாக, அதுல இருந்திருக்கும் குலப்படி ஆடுகள் அமைதியானவையா இருந்தாலும் குலப்படி உள்ளவைகளும் இருந்திருக்கும், சொல் பேச்சு கேட்காதவைகளும் இருந்திருக்கும். ஆனாலும் இந்த ஆடுகள் ஒவ்வொன்றும் அந்த தன்னுடைய ஆயனின் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்கின்றது. இன்றைய நாளில் நாங்கள் இதுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியானது யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. ஆகவே நீங்கள் இந்த அழகாக நீங்க வீட்டுல வாசிங்க போயிட்டு, யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நீங்க நன்றாக வாசியுங்க. அதிலே ஆட்டுக்கொட்டில் பற்றிய ஒரு உவமை சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு என்ன சொல்கிறார்? நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையா இருப்பார். ஆகவே ஆட்டு மெய்ப்பெண் ஆடுகளை அறிந்திருக்கிறார். இப்ப அவருக்கு அப்படி நேர சுவர்ல ஏறி குதித்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஸ்ட்ரேட்டாவே என்ன செய்வார்? நேராகவே அந்த ஆட்டு வாயிலினூடாக வருவார். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் என்பதை அங்கு தெரியப்படுத்துகிறார். அதோடு கூட அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவர், ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். பாத்தீங்களா எவ்வளவு அழகான இருக்குது. தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஒட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். பாத்தீங்களா? அறியாத ஒருவரை அவை பின்தொடரா,
அப்ப இந்த ஆடுகள் ஒரு தெரியாத ஒரு ஆள் பின்னுக்கு போக மாட்டாது. அனைத்தையும் வெளியோட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவர் அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார், ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இப்ப இயேசு தான் நல்ல ஆயர். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் இயேசுவே நல்ல ஆயர் என்று. மீண்டும் இயேசு கூறுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே, அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவார், வெளியே வருவார், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்ளுவார். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். அப்ப ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் சும்மா இல்ல, நிறைவான வாழ்வை பெரும் பொருட்டு இயேசு இங்கு வந்திருக்கிறார். நல்ல ஆயர் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். பாத்தீங்களா, தங்களோட உயிரையே ஒரு நல்ல ஆயர் தன் ஆடுகளுக்காக கொடுப்பாராம். இப்ப நீங்க இதை இந்த இயேசுவை குறித்து, இந்த கடவுள் நல்ல ஒரு மேய்ப்பன் என்பதை தாவீதும் அறிந்து வைத்திருந்தார். ஆகவே தான் நாங்கள் 23ஆம் திருப்பாடல் மிகவும் விசேஷமானது. பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அந்த 23வது திருப்பாடல். எவ்வளவு அழகானது. அவர் எவ்வாறு அது ஒரு நல்ல மேய்ப்பன், கர்த்தர் எவ்வாறு, கடவுள் எவ்வாறு ஒரு நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார் என்பதை அந்த தாவீது அவர் ராஜாவாகிறதுக்கு முன்பு, அவர் ஆட்டு மேய்ப்பனாயிருக்கும் பொழுது அவர் பாடின அந்த திருப்பாடல் மிகவும் மிகவும் அருமையான ஒன்று. ஆகவே இயேசு எங்கள் மேல் அன்பா இருக்கிறார். பிள்ளைகளே, இயேசு அன்பா இருக்கிறதுனால எங்களை ஒவ்வொருவரையும் தேடி பார்க்கிறார். எங்களோட ஒவ்வொருவருக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் மற்றவர்கள் யார் யாரெல்லாம் நம்பி நாங்கள் விழுந்து போய் கொன்றோமோ, ஆனால் இயேசு நாங்கள் நம்பி போகும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் விழுந்து போக மாட்டோம். நாங்கள் இறை வழியில் நடத்தப்படுவோம். இயேசுவுக்குள்ளாக நாங்கள் அவரை எங்கள் முழு ஆயராக நாங்கள் அனுபவித்து, அவரை அன்புள்ள ஒரு ஆயராக நாங்கள் அனுபவித்து நாங்கள் நடக்கும் பொழுது நாங்களும் கூட ஒரு பொறுப்புள்ள ஆயராக மாற வேண்டி இருக்கிறது. நாங்கள் இயேசுவின் வழி நடக்கும். இயேசு எவ்வாறு மற்றவர்களை அன்பாக வழி நடத்தினாரோ அதே வண்ணமாக எங்களுக்கு பின்னாக வருகிற எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய தம்பி தங்கைமார்கள், இவர்கள் எங்களுடைய நண்பர்கள், இவர்கள் எல்லாரையும் அந்த வழி நாங்கள் ஒரு ஆயனாக உருவாக வேண்டியிருக்கிறது. இந்த நாளும் ஆடுகளா இருக்க முடியாது. இயேசுவுக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆடுகள் தான். ஆனால் நாங்கள் அந்த ஆயன், நல்ல ஆயனின் அந்த பண்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்களும் ஒரு நல்ல ஆயர்களாக உருவாக வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் நாங்கள் நல்ல ஆயர்களாக உருவாகி இருக்கிறோம். மற்றவர்களை மறுவாழ்வுக்கு, புது வாழ்வுக்கு கொண்டு வருவதற்காக இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவோடு வாழும் பொழுது நாங்கள் எங்கள் ஆண்டவரோடு நாங்கள் வழி நடந்து நாங்கள் புது வாழ்வுக்கு அழைக்கப்படுகின்றோம். அதே போல எங்களுடைய இந்த சுற்றுச்சூழல்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு. இன்றைய நாளானது நாங்கள் இப்ப 22ஆம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியை நாங்கள் உலக தினமாக நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த நாள் எப்படி அவர்கள் அதை உருவாக்கினார்கள் எனில், எல்லாம் மாசுபட்டு கடவுள் இறைவன் எங்களை அளித்திருக்கிறார் இந்த உலகை பராமரிக்கிறதற்காக. ஆகவே எவ்வாறு இயேசுவானவர் ஒரு நல்ல ஆயனாக இந்த ஆடுகளை பராமரித்து அவைகளுக்கு போஷித்து வழி நடத்தினாரோ, அதே போல நாங்கள் எங்களுக்கு பின்வருகிற சந்ததிக்கும் இந்த உலகை,
அழகானதாக வைத்து விட்டு போக வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. இதை இறைவன் படித்து இந்த அழகான உலகை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு பிள்ளைகளே. ஆகவே அந்த உலகம் அழகாக இருந்தால்தான் அவர்களை போஷிப்பிக்கலாம். அப்ப நல்ல ஒரு ஆயனாக இருந்தால் நாங்கள் நல்ல ஆயனாகவும் அதே வேளையத்தில் அதாவது வசனங்களினால் மாத்திரம் கொடுத்து பத்தாது, ஏனெனில் போதாது. நாங்கள் கிரியைகளினாலும் செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மிகவும் மிகவும் எங்களுக்கு இருக்குது பிள்ளைகளே. நாங்கள் அப்படியே நடக்கும் பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நாங்கள் இப்பொழுதுமே நாங்கள் சந்தோஷமாக இறைவன் படைத்த அந்த உலகம் அழிந்து போய்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் இருக்கும் காலங்கள், எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற காலங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்துவிட்டு போவது எங்களுடைய கடமையாயிருக்கிறது. இது அநேக வருஷங்களுக்கு, அநேக ஆண்டு காலமாக பின்வரும் சந்ததி வாழ்வதற்கு நாங்கள் அழகாக வைத்துவிட்டு போக வேண்டியது எங்களுடைய கடமை. மாசுபடுத்தி இதை அழுத்து போகக்கூடாது. பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் ஒரு சிறு காணொளியை நான் காண்பிக்கின்றேன். அதன் மூலம் நீங்கள் இதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை பார்த்து நீங்கள் இந்த உலக தினத்தையும் கூட இந்த பாடத்தோடு நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் எவ்வாறு நல்ல ஒரு ஆயனாக வாழ்கிறீர்களோ அதே போல நல்ல ஒரு உலகை பாதுகாக்கின்ற ஒரு உறுப்பினராகவும் நீங்கள் வாழ்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்து சொல்லி இந்த நாளின் இந்த பாடத்தின் ஊடாக நீங்கள் பிளப்படுங்கள் என்று நாங்கள் உங்களை அறிவுறுத்துகிறோம். இந்த காணொளியை கண்டு இன்னுமாக நீங்கள் இந்த உலகுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஆமென். உலக பூமி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பூமி தினம் கடைபிடிக்கப்படுவதன் பின்னணி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அகழ்வாரை தாங்கும் இந்த நிலம் பூமியை பல்வேறு வகையில் மாசுபடுத்தும் மனிதனை பொறுத்து கொண்டு மனித இனம் உயிர் வாழ வகை செய்து கொண்டிருக்கிறது. காற்று மாசால் மூச்சடைத்து கிடக்கும் பூமியை காக்கவும், காலநிலை மாறுபாட்டால் கரையும் பனிமலைகள் குறித்த எச்சரிக்கையை விதைக்கவும் இந்த பூமினால் ஒரு அலாரமாக அனுசரிக்கப்படுகிறது. 1969 ஆண்டு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் கலந்து கொண்ட ஜான் மெக்கானல் மனிதரும் பிற உயிரினங்களும் வாழ்கின்ற பூமியை சிறப்பிக்கவும், பூமியை மாசுபடுத்தாமல் காக்கவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதோடு ஆண்டுதோறும் பூமி தினம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார். அதே 1969 ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சாண்டா பார்பரா நகரை ஒட்டிய கடல் பகுதியில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதன் தாக்கம் காரணமாக 1970 ஆண்டு அமெரிக்க மக்கள் ஒன்றிணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் தேவையை வலியுறுத்தி கடலோரமாக ஊர்வலம் சென்றனர். அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அதே நாளில் பூமி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் போது புவியின் வடகோள பகுதி வசந்த காலமாகவும் தென்கோள பகுதி இலையுதிர் காலமாகவும் காணப்படுகிறது. இரு புறங்களிலும் உள்ளோரும் பங்கேற்க உகந்த தினம் என்பதால் ஏப்ரல் 22ஆம் தேதியன்று பூமி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. காற்று மாசுபடுதல், உயரும் வெப்பநிலை, மறையும் நீர் ஆதாரங்கள் ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் வாழும் பூமியை காக்க வேண்டும் என்று உறுதியேற்பதே இந்த நாளின் நோக்கம். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தனிநபரும் பிளாஸ்டிக் பயன்படுத்தாமல் இருப்பது, நீர் சிக்கனம், மரங்களை வெட்டாமல் இருப்பது போன்ற நம்மாலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பூமியை காக்க இந்த பூமி தினத்தில் உறுதியேற்போம்.